உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதமாவது கொஞ்சமாச்சும் நிம்மதி இருக்குமா? கொஞ்சமாச்சும் மனசில் உள்ள கவலை போயிடுமா? இந்த போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடைக்குமா? இந்த அவங்கன்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்க கோஷ்டிகளுடைய தொல்லையிலேருந்து வெளியே வந்துடுமா? அப்படிங்கிற பல கேள்விகளுடன் உறுதியாக மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்ற என்னுடைய மனதுக்கு மிக பிடித்த மேசராசி அன்பர்களுக்கு, அந்த மேசராசினால் ஏன் மனசுக்கு பிடிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. எதையுமே நீங்கள் என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, நீங்கள் எதையுமே வெளிப்படையாக பேசுவீங்க. உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுனா அப்படின்னா அப்படிம்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வெளிப்படைத்தன்மை தான் உங்களுடைய இயல்பான குணம். எல்லா இடத்திலும் உண்மையாக நேர்மையாக இருந்ததுனால தான் பல அடி வாங்கி பல போராட்டங்களை எதிர்கொண்டு பல சூழ்ச்சியாளர்களிடம் மாட்டிக்கிட்டு அதை சமாளித்து எப்பயும் நான் நேர்மையாக தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய நேர்களில் நீங்கள் மிக முக்கியமானவங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகுதுன்னா, இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. பெரிய லட்சியம் அப்படிம்போம்ல, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு லட்சியம் சார், இது நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு உங்களுக்கு எது கிடைக்கலையோ, எது நடக்கலையோ அதை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம், அதை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுக்காங்க. ஸோ பொதுவாகவே ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கனால தன வரவுகளுக்கு இந்த வட்டம் குறையவே இருக்காது. தன வரவுகள் சூப்பராகும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும். ஏதாவது வீடு கட்டவோ அல்லது ஏதோ கார் வாங்குவோ, பைக் வாங்குவோ, ஸோ ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க போன வட்டம்லாம், அதெல்லாம் கிடைக்கல, தடுமாற்றமாக இருந்துச்சு, ரொம்ப இழுத்தடிச்சாங்கிட்டு கோச்சிட்டு வெளியே வந்துட்டீங்க, கிழிச்சு போட்டீங்க ஃபார்மை. ஸோ அப்படிலாம் ஒரு எதிர்வினைகள் நடந்திருந்தாலும் அது சரி செய்யப்பட்டு உங்களுக்கு பிடித்தமான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய, உங்களுக்கு பிடித்தமான செயல்பாடுகளை செயல்படுத்துறதுக்கான நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம எத்தனை பேரையோ வளர்த்து விட்ருக்கோம், நமக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வரமாட்டேங்காங்களே, சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சார் நான் நிறைய பேரை வளர்த்து விடுவேன் சார். என்னை பொறுத்தளவு நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டேன், போராடிட்டேன், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் என் கூட இருக்கவங்க, என்னை நம்பி வந்தவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சார். அவங்க என்னை காயப்படுத்தினாலும் சரி, கஷ்டப்படுத்தினாலும் சரி, என்னை ஏமாத்தினவங்களுக்கே நான் இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்துன்னு நினச்சதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்கள் நான் உண்மையிலே நிறைய பேரை பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் இவங்க தான் ஏமாத்தினாங்கன்னு, ஆனால் என்ன பண்ணுவீங்க, விடுங்க நம்ம என்னத்தை சொல்ல விடுங்க அப்படின்னு அசால்ட்டாக விட்டு போயிருவீங்க. ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல குணம் கொண்ட உங்களுடைய லைஃப்பில் உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, அற்புதமான செயல்பாடுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்குது.
பொதுவாகவே வேலை சார்ந்த விஷயங்களில் பல சுமைகளை சுமந்து கொண்டு இது கிடைக்குமா, இது நடக்குமா அப்படின்னு ஒரு அழுத்தத்தோடு இருக்கீங்கன்னா, இல்லை ஏதாவது வேலையை விட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற குழப்பத்தோடு நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் சரியான முறையில் இருக்கும் பட்சத்தில் தவறான நபர்களுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டு நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? நவ கிரகங்களுமே இந்த வட்டம் கொடுக்க போகுது. ஸோ அதுதான் இங்கே பெரிய விஷயம். ஓகேவா? அதே போல் யார் யாரெல்லாம் மேசராசி பெண்கள் இருக்கீங்களோ, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களை படுத்து எடுத்து பம்பரமாக சுற்ற வச்சு என்ன பண்ணே தெரியாமல் ஒரு லாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மேச ராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக அழுத்தம் சொல்ல முடியாத அழுத்தம். நம்பி ஏமாந்துட்டேன் சார், எனக்கு கவலை இருக்குங்கிறதுக்காண்டி ஒரு ஒரு உண்மையான அன்பு பாசம்னு என்னுடைய தோழிகிட்ட பேசினேன், என்னோடய தோழன்கிட்ட பேசினேன். கடைசியில் அவங்க எனக்கு தோள் கொடுக்கல, எனக்கு பெரிய தொல்லையாக இருந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் பல அன்பர்களுக்கு, அது சின்ன குழந்தையிலேருந்து நம்முடைய வயதான முதியவர்கள் மாதிரி பெண் குழந்தைகளுக்கு அவ்வளோ பெரிய அழுத்தம், நம்பி ஏமாந்தோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மன அழுத்தங்களை கிரகங்கள் கொடுத்தது உண்மை என்றால், உங்களுடைய மன அழுத்தங்கள் குறைக்கப்பட்டு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, என்ன விஷயங்களில் நீங்கள் ஒரு கொஞ்சம் அப்படி நிதானமாக பொறுமையாக செயல்படணுன்னா, இந்த மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் தலையிடுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அதில் மட்டும் கவனமாக இருக்கும். நீங்கள் இந்த ஓடி போய் அப்படியே சைக்கிளில் ஓடுறேன், பைக்கில் ஓடுறேன், ரன்னிங்கில் ஓடுறேன்னு உங்கள் வேலைக்கு நடந்து போயிட்டு மற்றவங்க வேலைக்கு ஓடி போய் வேலை பார்க்குறீங்களா, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாக்கியம் இந்த மாதத்தில் கிரகங்கள் சூப்பராக கொடுக்குது. நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்கிற ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பணும். உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. மேஷராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள். ஒரு 12 ராசி இருக்கக்கூடிய இந்த ராசிகள் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஜோதிட ரீதியாக இந்த 12 இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மறைவாக சில விஷயங்களை செய்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நன்மை தீமைகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கிரகங்கள்
கிரகங்களினுடைய செயல்கள் இருக்கு. அதுல முதல் ராசியாகப்பட்ட அந்த மேஷ ராசி என்பவர்கள் எப்போதுமே அதிகப்படியான சுறுசுறுப்பு உடையவர்கள். அதிகாலையில எந்திரிக்கணும் அப்படின்னா இந்த மேஷ ராசி என்பவர்களை மாதிரி யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு 3 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல செய்யக்கூடிய சில விஷயங்களை இடைவிடாமல் செய்யக்கூடியவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்திற்காக சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பாவினுடைய ஒரு ஆறுதலாக செயல்படவும், அம்மா அப்பா இந்த நபர்களினுடைய ஒரு தேவைகளுக்காக அவர்கள் செயல்படவும், இந்த மாதிரியாக அந்த குடும்பம் அவர்களுக்குண்டான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசியில 4ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை. தொடக்கத்துல பாத்தீங்கன்னா புதன், சுக்கிரன், குரு அப்படின்ற ஒரு சேர்க்கை இருக்கு. அடுத்து மாதம் ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குருவும் சுக்கிரனும் புதனும் பெயர்ச்சியாகி போயிடும். அதுக்கப்புறம் குருவும் சூரியனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம். இதனால இந்த மாதத்துல இவர்களுக்கு அதிகப்படியாக அவர்களினுடைய பூர்வீக சொத்துக்கள்னால நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அந்த பூர்வீக சொத்துக்கள் யாருக்காவது விற்காம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதத்துல அந்த சொத்து சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு பங்கு அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த மேஷராசி என்பவர்கள் எல்லாரிடத்திலயும் அடிமையாக வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரைக்கும் தான் இவர்கள் அடிமையா வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சுய தொழில் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. யார்கிட்டையும் நம்ம அடிமையா வேலை செய்யக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமைக்கு நம்மளே ஒரு அதிகப்படியான ஒரு தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 40-45 வயசுக்கு மேல இவர்கள் சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாக உருமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த ஒரு 6 மாதமாக வேலை இல்லாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். சில பேருக்கு வேலை கிடைக்கிறதுல நம்பிக்கையே போயிருந்திருக்கும். நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இழந்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் சுய தொழில் ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முயற்சிகள், அதாவது பெற்றோர்களின் சம்மதத்திற்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த 7ஆம் வீட்டு அதிபதி அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால அந்த திருமண முயற்சிகள்ல சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால அந்த திருமண முயற்சிகள்ல சில தடைகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். ஆனா காதல் திருமணங்கள் நல்லபடியாக பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள், யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்து பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டுல போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பர்களினுடைய குழந்தைகள் இவர்களினுடைய குழந்தைகளாக இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல் பேச்சே கேட்காம அவர்கள் இஷ்டத்திற்கு இருந்திருப்பாங்க. இப்பதான் உங்களுடைய அருமை, உங்களுடைய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு தெரிய வந்து தன்னுடைய பெற்றோர்கள் தனக்காக தான் போராடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரிய வந்து அந்த குழந்தைகளினுடைய மாற்றங்களை அறியறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ நிறைய முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டோம். என்னுடைய குழந்தை திருந்துறாப்புல இல்ல, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க,
நாங்க சொல்ற படிப்பை படிக்கிறது இல்ல, அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான். இப்படி அதிகப்படியான குழந்தைகள் மீது கசப்பான அனுபவங்களை பெற்றுட்டு இருக்கின்ற இந்த மேஷராசி என்பர்களினுடைய பெற்றோர்கள் இந்த காலகட்டம் முழுமையாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். இதனால அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி, அதாவது எதிர்கால வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்து பிரிந்து மீண்டும் இந்த மாதத்துல எல்லாருமே ஒன்று சேருவதற்குண்டான ஒரு நேரம். அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு அரவணைப்பு இந்த ஜூலை மாதத்துல முழுமையாக ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதம் இருக்கும். இந்த சொத்துக்கள்னால உங்களுக்கு அதிகப்படியான அடுத்தடுத்து வளர்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி இந்த மாத பலன்களை கணிக்கிறதே இந்த மாத கிரகங்கள் தான். இந்த மாத கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறோம். இது போக உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் மூலமாக நீங்க ஒரு சுயமாக தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அதற்குண்டான அமைப்பு உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. வெளியூர் வெளிநாடு சென்று நீங்க மேற்படிப்பு படிக்கலாமா அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கிறது நல்லது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக சிறப்பான, உன்னதமான, அற்புதமான காலமா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காலத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதான் இப்ப இருக்கக்கூடிய கோச்சார அமைப்புகளை வச்சு நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் தான். ராசிநாதனே அட்டமாதிபதியாகவும் வருவார். அதாவது 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் வந்துட்டு அவர் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கார். ஸோ உங்களுடைய ராசிநாதன் அட்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல ரிஷப ராசியில் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த மாத துவக்கத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதம் துவங்கி 5ஆவது நாள், அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கடகத்திலேருந்து பேச்சாகி சிம்ம ராசிக்கு போறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு போறாரு. ஸோ சுக்கிரன் சோபோகாரகன் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி சுபிச்சக்காரகன் உங்கள் ராசிக்கு கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானத்துக்கு போகிறது உங்களுக்கு பொருளாதார நிலையில் குடும்ப உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு இதனாலே சங்கடங்கள் சஞ்சலங்கள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் அதுக்கு அடிப்படையாக பொருளாதார முன்னேற்றமும் அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் கேட்டு பெற போகிறீங்க அப்படின்றத நம்ம சொல்ல போகிறேன். எந்த வகையிலனா உங்களோட ராசிநாதனே வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிற போது வந்து என்ன நடக்கும்னா, நீங்கள் எதையுமே கேட்க தயங்காதீங்க. உங்களுக்கான விஷயத்த நீங்கள் கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வந்து காரிய தடைகளை கொடுக்கக்கூடிய கிரகம். அது உங்களுக்கு கூட அது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்க தான் செய்யும். ஸோ அப்படி எப்படின்ற போது கண்டிப்பான முறையில் இந்த மேஷ ராசிக்காரர்கள் நிறைய விஷயங்கள் அதை உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் எடுக்கிற காரியம் ஒரு தடவை தட்டும், 2 தடவை தட்டும், 3 தடவை சிலருக்கு தட்டி போகும். ஆனால் எப்படினாலும் அது விடாப்பு முயற்சியோடு போராடி அடையக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு உண்டு. அதுதான் செவ்வாய் பகவானோட அருமையும் கூட. எந்த ஒரு விஷயமும் எல்லா விதத்துலையும் தகுதியாக இருந்தாலும் உங்களுக்கு சில தடைகள்ன்றது வரதான் செய்யும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவும் மாட்டீங்க, கவலைப்படவும் வேண்டான்றதை நானும் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்களில் நீங்கள் வேண்டி விரும்பி இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் மட்டுமே தான். கேட்க தயங்கினாலோ இல்லை நீங்கள் அதை பற்றி உங்களுக்கான இது நம்ம கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு புரிதலுக்குள்ளே வரலைனாலோ வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் யாருக்குன்னா நமக்கு தான். அதனால் அந்த மாதிரி நஷ்டத்துக்குள்ளலாம் போகாமல் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. நீங்கள் கேட்டால் எதுனாலும் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான காலம். காரணம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடமான யோக ஸ்தானத்துக்கு போயிட்டார். அப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் செவ்வாய் வந்து கேந்திரத்தில் வந்துடுறாரு. ராசிநாதன் கேந்திரத்தில் வந்துடுறாரு. அதாவது சுக்கிரன் இருக்கிற இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல செவ்வாயும், செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல சுக்கிரனும் வராங்க. இது வந்து செவ்வாய் சுக்கிரன் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரகங்களும் கேந்திர நிலைகளில் தொடர்பில் இருந்தாங்கன்னா 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய அந்த கோச்சார பயண காலங்களாகட்டும், தசாபுத்தி ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி காலத்திலும் செவ்வாய் சுக்கிரன் கேந்திரத்திலிருந்து வரக்கூடிய காலங்களாகட்டும் சிறந்த யோக பலன்களை அள்ளி கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த செவ்வாய் சுக்கிரன் கேந்திர தொடர்பு அப்படின்றது வந்து மேசராசிக்காரர்கள் பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால வந்து நம்ம என்ன சொல்றோம்
சொல்லுவோம். முருக வழிபாடு பிரதானமா சொல்லுவோம் இல்லையா? இந்த பர்ட்டிகுலர் காலத்துல இந்த ஜூலை மாதத்துல வந்து நீங்க சிவாலயங்களுக்கு போங்க. துர்க்கைய வழிபடுங்க. துர்க்கையோட அருளால அதுவும் குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல போய் நீங்க வந்து துர்க்கை அம்மன வழிபட்டு வாங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க நெனச்சதெல்லாம் அடையக்கூடிய, மனசுல நெனச்சதெல்லாம் நடக்கக்கூடிய, உங்களையே நீங்க நெனச்சு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்டின்ட்டு சொல்லிக்கிறேன். அத விட இன்னும் சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். 7:30 சனி. சனி பகவான் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து மீன ராசியில வந்து தொந்தரவு குடுத்துட்டு இருக்காருன்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கலாம். அது ஒரு தவறான ஒரு எண்ணம். அத நீங்க அகற்றிடணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுக்கு குருவோட பார்வை கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. குரு பார்வையில இருக்க சனி உங்களுக்கு வந்து சுப விரயங்கள மட்டும் தான் குடுப்பாரு. பொருளாதார பணப்புழக்கத்த நல்லபடியா ஆக்கி குடுப்பாரு. சனியும், குருவும் திரிகோணம் தொடர்புல இருந்தாங்கன்னா, நிச்சயமான முறையில பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்டின்றத எடுத்துங்க. அது இந்த மாதத்து மட்டும் இல்ல, இந்த ஒரு சனியும் சரி, குருவும் சரி ஆண்டு கிரகங்கள். இவங்க இந்த ஒரு ஆண்டு முழுதுமே உங்களுக்கு சிறப்பா குடுக்க போறாங்க. இந்த ஆண்டு முழுதும் கிடைக்கக்கூடிய இந்த யோக பலன்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்துக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும்ன்றதுக்கு ஒரு நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டுமே குருவுடைய நிலை வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்க போது. உங்களுடைய யோக ஸ்தானத்துக்கு வந்துருவாரு. அங்க இருந்துமே ஒரு நல்ல பலன் தான் குடுக்க போறாரு. ராசிக்கு பார்வை குடுக்க போறாரு. அடுத்தடுத்து வர காலமும் சிறப்பா இருக்குன்றத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யோக ஸ்தானத்துக்கு சுக்கிரன் போறாருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த யோக ஸ்தானத்து அதிபதி சூரியனோட நிலை இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. சூரியன் எங்க இருக்காரு அப்டின்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்க ஆசை, விருப்பம், தைரியம், வீரியம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய 3ஆம் இடமான தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில போய் அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசியில புதனோட சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கார். மிதுன ராசியில புதனோட சேர்ந்து சூரியன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முதல் தரமான ஒரு ராஜயோகம். என்ன ராஜயோகம்னா, புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம்ன்றதே முதல் தரமான ஒரு ராஜயோகம் தான். ஸோ அந்த அந்த ராஜயோக பலன புதனும், சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு குடுக்க போறாங்க. இதுல சிறப்பு என்ன அப்டின்னா, 3ஆம் இடத்து அதிபதி புதன் அவருடைய வீட்லயே ஆட்சி பலத்துல இருக்கிறதும், உங்க ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதி சூரியன் புதனோட சேர்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். இது வந்து உங்களுடைய நல்ல மாணவர்களா இருக்கவங்களுக்கு நல்ல கல்வி, கல்வியில முன்னேற்றங்கள், நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது. பெரியவர்களுக்கு வந்து தொழில்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் தொடர்புகள், அ அரசு வழி ஆதாயங்கள், இந்த அப்பா வழி ஆதாயங்கள், தந்தை வழி ஆதாயங்கள் இது எல்லாமே கண்டிப்பான முறையில நல்ல விதமா கிடைக்கும். உங்க மதிப்பும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த ஜூலை மாதம் இருந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரைய எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, பொருளாதார தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இத தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னம்.
நம்ம லக்னம் என்ன, இப்போ நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு, நமக்கு நடந்துட்டு இருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன, அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா இல்லை பகை கிரகங்களா, இதை பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா மதி. மதின்றது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ராசி கோச்சாரம் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்கிறது. அதுக்கு அடுத்ததா கதி, அதாவது சூரியன். சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு என்னென்ன நிலையில் கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிற்கிறாங்கன்றதை வச்சு சொல்லக்கூடிய இந்த 3ஐயும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான இன்னும் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இப்போ நம்ம சொன்னது மதிய அடிப்படை ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையாக கோச்சாரம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அதில் எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலாக உங்களுடைய சுயஜாதகத்திலையும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்குது, உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பலன் தேவைப்படுறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதிய அடிப்படையில் சொல்லக்கூடிய ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றதுனால உலகத்தில் எல்லா மக்களுக்கும் மனசில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாகவும் மன திருப்தியோடு இருப்பாங்க, உறவுகளோட நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் என்னென்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, விலைவாசி உயர்வு, அதனால் பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், ஆமாங்க நீ சொன்னீங்க இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும், குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும், நீங்கள் அதுமாதிரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ஜூலை மாதமுமே எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது அப்படின்றத நான் இங்கே மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. உலகளாவிய அளவில் நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்குது. ஸோ உங்களுடைய இதை பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் நம்ம சேனலில் பண்ணலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க, அதை பற்றின விவரங்களை சொல்லுவாங்க. அதன் மூலயமா நீங்களும் பெரிய அளவில் பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையுமே நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.